மாமுனி வேதராஜே கண்மணி மருசுராமே ராஜே யார் இங்கே சொல்லுங்கள் மகாராஜா. மகாராஜா, நான் சபை எங்கு பிரார்த்திகளே சபையின் கண் பிரார்த்திக்கின்ற போது நான் யார்? நீ யார்? என்னுடைய பெயர் என்ன? உன் பேர் என்ன? உங்களுக்கு தெரியுமா? என்ன? நல்லா தெரியும். எப்படி? தாங்கள் சொன்னா தெரியாதுங்க. நாட்டுக்கு நாடு மகானா பேரு புகழ்பெற்ற பொன்னகரம். இந்நகரத்தின் பெயர் என்ன? வந்தோடனே உனக்கு தானே குத்தனாங்க, எனக்கா குத்தனாங்க? விடி விடி அடி வாங்கிட்டு இருக்காங்க. நீ சொல்ல வந்தா வண்ணாத்து பட்டின்னு என்ன வண்ணாத்திபட்டி என்றா நமக்கு ஒரு தாய்த்து நாடு. ஆண்களா பிறந்த பெண்களாக பிறந்த சிறியோர் பெரியோர் யாவற்ற பேரும் கடல் அலை போல் சூழ்ந்திருக்கிறார்களே, காரணம் என்ன? ஒரு ஆண்டொன்னு தவறாத மினிப்பம் பண்டிகை முன்னிட்டு ஊர் மத மக்கள் எல்லாம் ஒற்றுமையா சேர்த்து பல லட்சக்கணக்கான காட்சிகளை செலவு செய்து நாடகத்தை விட்டு நாடகத்தை ரசித்துக் கொண்டு அப்படியா? இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? பத்தனை சம்காரம் முகம் மாறி. அப்படியா? ஆகட்டும். ரேணுகாதேவி சம்காரம் முகமாரியம்மன் பிறப்பு என்னும் நாடகத்தை நிலைநாட்டுள்ளார் என ஆண்டவனாகிய ஏரிக்கரையிலே வாசமாவை முன்னிட்டு நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கிறார். நாடகத்துக்கு வருகை தந்த அனைவர்களுக்கும் நமது கலையை ரசிக்க பொறுமக்களுக்கும் நம்மளை போல கலையிலே சிறந்த கலை மேதைகள் நீங்க யார்? எந்த நாட்டுக்கு சேர்ந்தவர்? சரி, உன் தாய் தந்தா யார்? ஒவ்வொன்னா நல்ல ஓபனா சொல்லு. உலகம் இங்கிலீஷ்ல கேக்குறது, இங்கிலீஷ்ல கேக்குறது. ஆகட்டும். நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? ஒவ்வொன்றாக தெரிவிக்கிறேன். செவி கொடுத்து ஆமோதிக்க வேண்டும். ஆறா சாட்டை தெளிச்சு கொடுத்தவ அரும்பட்ட பூலோகம் உபலோகம் தனலோகம் தபலோகம் ஈரேழு 14 முகளிலும் போற்றபடியாகிய வீர பிரதாபனாகப்பட்ட என்னுடைய பெயர்
பரசுராமா கண்மணி பரசுராமனுக்கு கண்மணி பரசுராமனுக்கு கண்மணி பரசுராமனுக்கு உங்க பேரு பரசுராமனை சொல்லி இந்த பரசுராமனை பெற்றெடுத்த அந்த தெய்வங்கள் யாதப்பா? டேய், டேய், என்னுடைய பெயரோ பரசுராமா. என்னை பெற்றார்களே அந்த தெய்வம் என் தாய் என் தந்தையார் பெயர் என்ன? அவர் யார் சொல்லமா? என்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து என்னை பெற்றாலே புண்ணியகூதி யாரு? அம்மால போயிட்டு இப்படித்தான் எள்ளுக்காயட்ட வாய் திறந்து விடும். என் தாய் ரேணுகா நீ எல்லாம் சிரிக்கிற அவனை வைக்க மாட்டேன். பரவாயில்லையா? என் தாயோ ரேணுகா. உன் தாயோ ரேணுகா. உன் தந்தை யாரு? சிரிக்கிற மாப்பிள பத்தலக்காரா. ஐயோ எந்த காலம் பிச்சைக்காரி கடை சொல்லி ஓத்த கூலி வேண்டாம் சுண்ணி கூட பாரு. உன்னுடைய தந்தை யாரு? என் தாய் ரேணுகா. என் தந்தையா யாரு? அவர் எப்பேற்பட்டவர்? எக்குலத்து அண்ணன். நல்ல
வளைஞ்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு பிடிக்கிறதுரியா நண்பா பாடா மகனே வருங்கால இளவரசா மகனே வருங்கால ஐயா இளவரசனே வீரனே வீரபிரதாபா அப்படி என்று எனக்கு பேர் வைத்தாரே தெய்வம் என் தந்தையோ ஜமதகனி உன் தந்தையர் ஜமதகனி உன் தாயோ ரேணுகா பத்தினி ஆமா உன் பேர் பரசுராமா பரசுராமா நீ ஒரு விட்டு பிறந்தாயா பிறப்புகள் யாதாவது ரேணுகா தேவிக்கும் சமதகந்த மகாமணிவருக்கும் நான் ஒண்டி ஒருவனாக பிறந்தேனா என் உடன்பிறப்பு நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் யாராரு பிறக்கப்பட்டோம் நண்பா குடி பிறந்தது குலமுல தமிழ் கோட்டை கடைய காட்டப்பா என்ன கடை வேணும்? போதுமா இல்ல 10 ரூபா? கோட்டை குடிச்சா செத்தா கூட அளவுக்கு போறது இல்ல. தாயாளி நேரத்துக்கு கோட்டை கடை வேணும். கோட்டை குடிக்கும் செத்தா கூட அளவு போறதுல நீ கோட்டை கட்டுக்கிட்டு இருக்கிறியா? நீ தான் இங்கேயே குடிச்சு விட்டு பாத்துக்கிறியா? அங்க பாரு நாங்களோ 4 பேர் ரேணுகா தேவிக்கும்
ஜமதகந்த மகாமணிவருக்கும் 4 பேர் ஜனித்தோம். யாராரு? விஸ்வாசி, விஸ்வரூபன், பரஞ்சோதி, பரசுராமன். 4 பேர். 4 பேர் பிறந்திருக்காங்க. யாராரு? விஸ்வரூபன், பரஞ்சோதி, பரசுராமன். விஸ்வாசி, விஸ்வரூபன், பரஞ்சோதி, பரசுராமன். அப்படி இங்க வாங்க. இப்படி 4 பேர் பிறந்து நீங்க என்ன நாட்டில் வாழ்றீங்க? இல்ல கேக்குறேன். நீ என்ன நாட்டுல ஆள்ற? ஊருக்கு வாங்கி வண்டாத்துப்பட்டியில் வாங்கி தின்னுட்டு இருக்கிறேன். நாளைக்கு அங்க சங்கிரிக்கு அந்த போவேன். சரி, அங்க வாங்கி தங்கிறது. அப்படியா நண்பா? இப்படி 4 பேர் ஜனித்து நாங்க எங்கே வாழ்கிறோம்? நான் இருக்கக்கூடிய இதாசனம் எங்கே? நான் முன்ஜென்மத்தில் யாராக பிறந்தேன்? சைலண்ட். நான் முன்ஜென்மத்தில் நான் யாராக ஜனித்தேன்? இப்பொழுது தாய் ரேணுகாவுக்கும் ஜமதகந்த மகாமணிவருக்கும் மகனாக ஜனித்திருக்கிறேனே, நான் எங்கே இருக்கிறேன்? ஆகட்டும். நண்பர் கொடுத்திருக்கான். அவங்க கூட 20 ரூபா
20 கொடுத்திருக்காங்க. அவங்க கூட மால் போல தலை 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 போய் வேற ஒண்ணு மூங்க போல தலை 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 கலத்து. முத்து குடி. முனிப்ப சட்டி தோந்த மாதிரி ஓங்கி ஓங்கி போறாங்க. நீ தரியா அவன் தருவான். பொது ஒப்படைச்சு ஒரு இடத்துல படிச்சீங்க நான் கேட்டுக்க. ஏய் ஓய் சாமி இமயமலை சாரல் இமயமலை சாரதி இமயமலை சாரலிலே தென்பரமாக இருக்கக்கூடிய குண்டரிபுரம் குண்டரிபுரத்தை ஜெகதோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய என் பெயரோ பரசுராமா. அப்படி பரசுராமன் முன்சொல்மத்தில் எங்க பிறந்த என்னன்னு தெரியல, அதை சொல்லலையே. முன்ஜென்மத்திலே நான் யாராக ஜனித்தேன், நான் எங்கே பிறந்தேன் நண்பா, நான் சொல்வதற்கு நீ விடை கூறுவியா? எப்படி வெத்தலை செருவு வாங்கி போட மாட்டேன். ஆயாளுக்கு வெத்தலை செருவு காட்ட கூட நான் சொல்வதற்கு நீ விடை சொல்லணும். ஒரு சுருக்கமான சின்ன கேள்வி சொல்வியா? சரிங்க சொல்றேன். இதோ முன்னாடி இருக்குதே மரம், அந்த மரம் முன்னையா இல்ல மரத்துக்கு முன்ன விதை முன்னையா? இவ்வளவு வாய் பேசுறது எனக்கு தெரியாது. மரம் தான் முன்ன. அப்ப அந்த விதை இல்லாம மரம் எங்கே வரும்? அப்ப விதை 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 விதைத்தான். அப்ப விதை இல்லாமல் மரம் எங்கே இருக்கும்? தெரியாது. மரம் அழைக்கும். நாமளும் வேலை விட்டாத்தான குழந்தை போகுது. விதை இல்லாமல் மரம் இல்லை, மரம் இல்லாமல் விதை இல்லை. அப்படி மரம் இல்லாமல் விதை இல்லை, விதை இல்லாமல் மரம் இல்லை. அப்படி ஒரு நான் வித்தில்லாத ஜீவனாக நான் ஜனித்தேன். வித்தில்லாத பிறக்கிறது ஒரு தாய் தந்தை இல்லாத எப்படி பிறக்கிறது? வித்தில்லாத ஜீவனாக நான் எப்படி ஜனித்தேன்? அலை என்றால் என்ன? அலை என்றால் தண்ணியில் போற அலை. அலை என்றால் கடல். அலை அலையிலே பாம்பள மேல் பள்ளி கொண்டேன். ஆழ இளமேல் இல்லை, ஆழம் என்றால் கடல், ஆழ இல்லை. அப்படி என்றால் இந்த அலை ஓடுத அதுக்கு பெயர் ஆழ இலை. அது மேல் பாம்பன மேல் பள்ளி கொண்டு பாம்பன மேல் பள்ளி கொண்டு 12,000 வருடம் பாம்பன மேல் பள்ளி கொண்டு உண்வது என் பெருவரலாலே எடுத்து என் நாவனால் வைத்தால் என் பசி ஆறும். இன்னமும் குழந்தை பிறந்தா பாரு. ஆமா, வாய் எடுத்து பெருவல் எடுத்து வாய் சூப்பிட்டு பொட்ட பிள்ளைங்க இப்படி கை சூப்புது. சரியா? அப்படி நான் வித்தில்லாத சீவனாக முதலாக விஷ்ணுவாக அவதரித்தேன். எப்படி அவதரித்தாய்? ஆமா, விஷ்ணுவாக அவதரித்து 12,000 வரும் பாமல மேல் பள்ளி ஒன்றுக்கு பொழுது என் முந்தி கமலத்தின் வழியாக தாமரை தடாகம் ஓடியது. அந்த தாமரை தடாகத்தின் வழியாக பஞ்சமுகம் கொண்ட பிரம்மாவை படைத்தேன். பிரம்மாவை படைத்து வச்ச. பஞ்சமுகம் என்றால் 5 முகம். அதான் 5 முகம் படைத்த பிரம்மாவை. ஆமா, அப்படி பிரம்மாவை பிறக்க வைத்து உலகத்தை படைக்க வேண்டும். அப்படி என்று அவனிடத்திலே வேதத்தை ஓதி வேதத்தை கொடுத்திருந்து. ஆமா, கொடுத்து உன்னை போல ஜீவன்களை படைக்க வைத்து ரிக்கு யசர்வம் சாமம் அதர்வம் என்று சொல்லக்கூடிய வேதங்களை கொடுத்து படைக்க செய்து அப்பொழுது நான் விஷ்ணுவாக அவதரிக்கும் பொழுது எனக்கு ஒருவன் வர வாங்கினான். அவன் யார்? அவன் தான் சோம்புகாசூரன். எப்படி வர வாங்கினான்? சாமி, என்னை மடிப்பவர்கள் மண்ணிலே பிறந்தார். யாரா இருந்தாலும் இரவிலே தூங்கக்கூடாது, பகலிலே தூங்கக்கூடாது. அப்பேற்பட்ட ஜீவனால் மட்டும்தான் நான் சாக வேண்டும். அப்பேற்பட்ட வரத்தை கொடு அப்படி என்று கேட்டான். அப்படி வரத்தை வாங்கிய சோம்புகன் இந்த உலகத்தையே படைக்கிறானே பிரம்மா, அவங்கிட்ட இருக்கக்கூடிய வேதத்தை பறித்தார். நாமளே இந்த உலகத்தை ஆளலாம் அப்படி என்று நினைத்தான். அப்ப பிரம்மா நித்திரையாகி கொண்டிருக்கும் பொழுது பிரம்மாவின் செவியால் வேதத்தை பறித்து திருப்பாக்கடலிலே நுழைந்தான். பிரம்மா பார்த்து என்னிடத்திலே கோரி அழுகிறான். சுவாமி, நான் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் என்னிடத்தில் இந்த வேதங்களை பறித்தான் சோம்புகன். நான் என்ன செய்வேன் என்று அழுதான். அப்பொழுது அவனை மடிப்பதற்காக இரவிலே உறங்கக்கூடாது, பகலிலே உறங்காத ஜீவன் என்ன ஜீவன்?
நைட்லி போல தூங்காத மீன் தான் அச்சம் மச்சம் என்ற மீன். அப்பேற்பட்ட மீன் அவதாரத்தை எடுத்து திருப்பா கடலிலே நுழைந்து சோம்புகளை இருப்பிளவாக பிளந்து வேதத்தை பறித்து யாரிடத்திலே கொடுத்தேன்? என் மகனாகப்பட்ட பிரம்மாவிடத்திலே ஒப்படைத்தேன். முதலாக. இரண்டாவதாக கூர்மம் என்ற ஆமை அவதாரம் எதற்காக எடுத்தேன்? அம்பிகை என்ற பெண் சாபம் கொடுத்தா தேவருக்கு இடிக்கும் நேரம் வேண்டும் என்று. அந்த சாபத்தை நீக்க வேண்டும் என்றால் அமிர்தம் கிடைந்தால் சாபம் யோசனை கிடைக்கும். அப்படி என்று சொல்ல தேவர்கள் ஒருபுறமும் அசுரராதி கூட்டங்கள் ஒருபுறமும் நின்று மந்திரிகிரி மலையை மத்தாகவும் பால்கடலை பாண்டமாகவும் 1000 படைத்த ஆதிதேசனாகப்பட்ட ஆதிதேசனை இணைக்கையராகவும் விண்ணிலோக சந்திரனை தூணாக வைத்து அமிர்தம் கிடைந்தோம். அப்படி அமிர்தம் கிடையும் பொழுது அந்த அமிர்தத்திலே என்னாச்சு? அமிர்தமாக பாண்டமாகப்பட்டது சாய கிடக்குது. அந்த சாயும் போது அமிர்தம் வீணாக போய் விடுமே. அப்படி என்று ஆமையாக அவதரித்து என் முதுகுனால் தாங்கிக் கொண்டேன். அப்படி தாங்கிக் கொண்டு தேவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை கொடுத்தோம். அப்பொழுது இரண்டாவது அவதாரம். மூன்றாவதாகப்பட்டது வராகம் என்ற பன்றி அவதாரம். நரகாசூரனை மடிப்பதற்கும் இரணிய தம்பி இரணியாச்சுதனை மடிப்பதற்காகவும் எடுத்ததே பன்றி அவதாரம். எப்படி? பன்றி அவதாரம். ஆமா. நாலாவதாக நரசிங்க அவதாரம். நரசிங்கம் சிரமாகப்பட்டது மிருக சிரம், உடலாகப்பட்டது மனித உடல். ஏன்? எதற்காக நான் எடுக்க வேண்டும்? இரணியனாகப்பட்டவன் எப்பேற்பட்ட வரத்தை வாங்கினான்? இரவிலே தூங்கக்கூடாது, பகலில் காட்டிலே சாகலை, வீட்டிலே சாகலை, ஆயுதத்தாலே சாவல்ல, அன்பாலே சாவல்ல, ஆனாலே சாவல்ல, பெண்ணாலே சாவல்ல, மிருகத்தாலே சாகல்ல. எப்படி? மிருகத்தாலையும் சாவல்ல, யாராலையும் சாவல்ல, இரவிலே சாகல, பகலிலே சாகல்ல. அப்பேற்பட்ட வரத்தை வாங்கினான். யாரு? இரணியன், என் மைத்துனாகப்பட்ட சிவபெருமானத்திலே. அப்பொழுது அவனை மடிப்பதற்காகவே அவருடைய மனைவி நீலாவதி வயிற்றிலே பிரகலாதனை பிறக்க வைத்து பிரகலாதனுக்கு அரி நமோ என்ற மந்திரத்தை ஓதி வைத்தார் நாரதன் மூலமாக. அப்படி ஓதி வைத்து இரணியனுக்கு மகனே எதிரி. இரணிய நமோ என்று சொல்லக்கூடிய ராமத்தை மறைந்து அரிநமோ அரிநமோ என்று சொன்னான். அப்பொழுது இரணியனுக்கு கோபம். என்னுடைய எதிரியாகப்பட்ட அரிநமோ அரிநமோ என்று ராமத்தையே ஓதுகிறாயே, அந்த அரி எங்கடா இருக்கிறான் கேட்டா, தூணில் இருப்பான், துருபலி இருப்பான், எங்கு இருப்பான், யகார்ண மூர்த்தி. அப்படி என்று சொன்னார். யாரு? பிரகலாதன் சொல்றான். ஆமா. அதை கேட்ட இரணியன், தூண்ல இருப்பான், துருமலை இருப்பான் என்று சொல்கிறாயே, இதோ இந்த தூண்ல இருக்கிறாரா? அப்படி என்று எட்டி உதைத்தான். அந்த தூணை எட்டி உதைக்கும்போது தூணாகப்பட்டது இறப்பிளவாக பிளந்து நரசிங்க ரூபம், சிங்க ரூபத்தை எடுத்து உடலாகப்பட்டது மனித ரூபத்தை எடுத்து அவனை உலகத்தையே ஒரு சுத்து வைத்தேன். ஏன்னா பொழுதாகப்பட்டது இறங்காமல் இருந்தது. சுத்தி வந்து வீட்டிலே ஒரு கால் எடுத்து வைத்தான். அப்பொழுது எடுத்து வாசப்படியில் எடுத்து என் மடிமேல் வைத்தேன், வலது துறை மேல் வைத்து. அப்பொழுதுதான் கேட்டேன், அடே இரணியா, நீ வர வாங்கினிய இரவிலே சாகல்ல பகலிலே சாகல்னு கேட்டிய, இப்ப இது இரவா பகலான்னு கேட்டேன். அப்ப சூரியனாகப்பட்டவ பாதி சூரியன் மேல பாதி சூரியன் கீழே. அப்ப சொன்னா, சாமி இப்ப இரவுக்கு சேர்த்து இல்ல பகலுக்கு சேர்த்து இல்லன்னா, காட்டிலையும் சாகல வீட்டிலையும் சாகல, நீ இது வீடா இல்ல காடான்னு கேட்டேன். வீட்டுக்கு சேர்த்து இல்ல காட்டுக்கு சேர்த்து இல்ல, ஒரு கால் உள்ளே ஒரு கால் வெளியே இருக்குது அப்படின்னு கேட்டான். ஆயுதத்தாலே சாகல, அன்பாலே சாகல, நீ பாரு ஆயுதமும் இல்ல அன்பும் இல்ல, என் நெக விரலே உன்னை உன்னை பிளக்க போகிறேன். மனிதனாலே சாகல மிருகத்தாலே சாகலன்னு கேட்டிய, நான் மனிதமா மிருகமானு கேட்டேன். மனிதமும் இல்ல மிருகமும் இல்லன்னா, இப்ப உன்னை கொல்லலாமான்னு கேட்டேன். ஆகட்டும். அப்பொழுது அவனுடைய அங்கத்தை இருப்பிளவாக பிளந்து குடலை இழுத்து ஆலையாக போட்டு
சரியா? சரி சாமி. அதனால் 4வது அவதாரம் தாங்கிய 5வது அவதாரம் மாவலி சக்கரவர்த்தியை வடிப்பதற்காகவே 5வது அவதாரமாக வாமன ரூபம் எடுத்து மாவலி சக்கரவர்த்தியை வடித்தேன். இப்ப 6வதாக இந்த விஷ்ணுவாகப்பட்ட மகாவிஷ்ணு எம்பெருமானாகப்பட்டவர் இப்பொழுது பரசுராமனாக பிறந்திருக்கிறேன். நான் பரசுராமனாக ஏன் பிறக்க வேண்டும்? நான் எதற்காக பரசுராமன் பிறந்தேன்? அப்படி என்று இன்னும் என்னதற்காக அவதாரத்தை இருக்கிறேன் என்று. அப்படி இருந்தாலும் இந்த குண்டரிபுரத்திலே என் தந்தைக்கு நான் மகனாக பிறந்திருந்தாலும் மகனாக பிறந்து நண்பா வில்வித்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார் என் தந்தையாகப்பட்ட ஜமதகந்தி. ஆமா, ஜமதகனி மகாமணிவரோ எனக்கு குருவாக வழங்குறார். குருவுக்கு குரு, தந்தைக்கு தந்தை. எப்படி? குருவுக்கு குரு, தந்தைக்கு தந்தை. நாங்க 4 பேர் ஜனித்தமே. 4 பேரிலே மூவர்களுக்கும் எதென்றும் தெரியாது. பாடசாலை செல்லவில்லை. இருந்தாலும் எனக்கு தான் பிறந்த நாள் முதலாக ஆற்றல் அறிவு அனைத்தையும் கற்றுக் கொடுத்த என் தந்தையாகப்பட்ட ஜமதகந்த மகாமணிவர். அப்படி இருக்க இந்த வேளையிலே எது நடந்தாலும் மகனே பரசுராமா வா, இதை செய்து வா என்றால் இந்த மகனாகப்பட்ட பரசுராமன் தந்தையை சொல் வார்த்தைக்கு மீறாமல் தந்தை சொல்லை கடனை தீர்க்கவே நான் மண்ணிலே மனிதனாகவே பிறந்தேன் நண்பா. அப்படி இருந்தாலும் பாடசாலை சென்று தினந்தோறும் பாடங்களை முடிப்பேன். காலை கடனை முடித்துவிட்டு என் தந்தையுடைய திருவடியை பணிந்த பிறகு நான் எங்கே செல்ல வேண்டும்? எதற்காக நண்பா? எனக்கு தந்தையான காலை வேண்டிய படிய வேண்டும். காலை எழுந்தவுடனே குருகுலத்திலே என் தந்தையார் சப்த ரிஷிகளோடு இருப்பார். எப்படி? ஆமா, சப்த ரிஷிகளோடு என் தந்தையாகப்பட்ட ஜமதகனி குருகுலத்திலே இருப்பார். குருகுலத்திலே இருக்கும் பொழுது அவருடைய திருவடியை பணிய வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தை தினந்தோறும் நான் பெற வேண்டும். நண்பா, என் தந்தை எப்பேற்பட்டவர்? ரிஷி என்ற பட்டத்தையும் தவத்திலே சிறந்த தவநாணி என்ற பட்டத்தை பெற்றார் என் தந்தை. அதனால் அவருடைய பாதம் தன்னை நான் பணிய வேண்டும். நண்பா, போகலாமா?